120 பேர் இருக்கீங்க, ஆனா ஒருத்தனால கூட இந்த டிசி ஜென்ரேட்டர் ஃபிக்ஸ் பண்ண முடியல. இதனால பிசினஸ்க்கு எவ்வளவு லாஸ் தெரியுமா சார்? இஃப் யூ டோன்ட் மைண்ட் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் டிசி ஜென்ரேட்டர்ஸை ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன். உன்னால ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? நீ ஜாயின் பண்ணி 1 மாசம் கூட ஆகல. ஓகே, நீ மட்டும் இதை ஃபிக்ஸ் பண்ணி காட்டு, உனக்கு நான் $50,000 வந்து போனஸா தரேன். Many months later. சார் கடைசி சில மாசத்துல நைட்டும் பகலும் உட்காந்து டிசி ஜென்ரேட்டரோட ப்ராப்ளத்தை ஃபுல்லா சால்வ் பண்ணிட்டேன். அண்ட் அது மட்டும் இல்ல, இந்த சொல்யூஷனை எப்படி நம்மளுக்கு மற்ற எல்லா ஜென்ரேட்டர்ஸ்க்கும் அப்ளை பண்ணி நம்மளோட எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்றதுன்னு ஃபுல் டாக்குமெண்டேஷன் கையில் நான் கொடுத்துருக்கேன். வாவ் மிஸ்டர் டெஸ்லா, உண்மையிலேயே ஃபிக்ஸ் பண்ணி காட்டிட்டீங்க. இது நான் உங்களால பண்ண முடியும்னு நினைக்கவே இல்லை சார். அண்ட் எனக்கு இன்னொரு இன்னோவேட்டிவான ஐடியா இருக்கு. அதுக்கு நீங்க அந்த $50,000 போனஸ் தரேன்னு சொன்னீங்களே, அதை கொடுத்தீங்கன்னா நான் அதை வச்சு ஒரு ப்ரோடக்ட் பண்ணுவேன் சார். போனஸா? டெஸ்லா, உங்களுக்கு அமெரிக்கன் கேபிட்டலிசம்னா என்னன்னு சரியா தெரியல. நான் சும்மா உங்களை மோட்டிவேட் பண்றதுக்காக சொன்னேன். இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காதீங்க சார். நான் போனஸ் வேணும் கேட்கவே இல்லை, நீங்களே தான் தரேன்னு சொன்னீங்க. ஆனா இப்போ வந்து சொன்ன வார்த்தையை மாத்தி பேசுறீங்க. இது சரி கிடையாது சார். இந்த மாதிரிலாம் பேசிட்டு உங்களால இங்க வேலையே பார்க்க முடியாது. டிசி பவரை இம்ப்ரூவ் பண்ண தெரிஞ்ச எனக்கு அதுக்கு ஆல்டர்னேட்டான ஒன்றை கண்டுபிடிக்கவும் தெரியும். நான் என் ஒர்க்கை குவிட் பண்ணுறேன், பட் நம்ம கூடிய சீக்கிரத்தில் மீட் பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் இது மாதிரி டெஸ்லா நியூடன் நடுவில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்திருக்கு. அதை ஃபுல்லாக தெரிஞ்சுக்க இங்கே நான் ஒரு புக் அட்டாச் பண்ணியிருக்கேன், அதை வாங்கி படிச்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலையும் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.